வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தேனி மாவட்டம் போடி சட்டசபை தொகுதி திமுக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் போடி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், போடி தொகுதி வேட்பாளர் பன்னீர்செல்வம், முன்னாள் திமுக எம்எல்ஏ லட்சுமணன், போடி நகர செயலாளர் புருஷோத்தமன் மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். ஓட்டு விழா இருக்கலாம் அல்லது ஆண்டு விழா கூட இருக்கலாம். அந்த வீட்டில் வந்து நமக்கு சொந்தமான விழா அல்லது வாடகை விழா கூட இருக்கலாம். நம்மளையே கேட்காம அந்த வீட்டுக்குள்ள இன்னொரு வீடு கட்டுவார். யார் வீடு கட்டுவா? நம்மளையே கேட்காம, நமக்கே தெரியாம, நம்முடைய அனுமதி இல்லாம ஒருத்தர் வீடு கட்டுவார். யாருன்னா சிவந்தி பூச்சி. அது வீடு கட்டும். எச்சியை பயன்படுத்தி வலையை பின்னும். வலையை பின்னிட்டு ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா நடுவு வண்டிக்குள்ள அமைதியா போடணும். அதுல உட்கார்ந்துட்டே தெரியாது. கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இருக்குல்ல, அது ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார தாவி 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 பறந்துகிட்டு போய் எங்கேயாவது உட்காரும். அந்த சிலைக்கு வரைக்கும் உட்கார்ந்த பிறகு அது இருந்து கிளம்ப முடியாது. பறப்பதற்கு சிறிய முயற்சிகளை மேற்கொள்ளும். அது முயற்சி வெற்றி பெறாது. அது இயை படைத்த ஆண்டவரை பார்த்து வணங்கும். என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, ஆண்டவர் காப்பாற்ற மாட்டார். அதை மாற்றிக்கொள்ளும். அது மாற்றிக்கொண்ட பிறகு கிளம்பி பூச்சி எல்லாமா நகர்ந்து வந்து அந்த ஒரே நின்று கொள்ள கொஞ்சம் கொஞ்சமா ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி சுருட்டி சுருட்டி சாப்பிட்டு கடைசியா செத்து போயிடும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி விரிந்திருக்கிற இந்த வஞ்சக வலையில் மாட்டிக்கொண்டதுதான் எடப்பாடி என்கிற மாட்டிக்கொண்டது. கிளஞ்சி குஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி கடைசியாக செத்து தானாகவே கீழே விழுந்து போய்விடும். அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு நிலைமை. அவர்கள் காலம் கொண்டது மட்டுமல்ல, அதிமுகவை அழித்து அந்த இடத்தில் தங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த விரிக்கப்பட்ட வஞ்சக மலையில் எடப்பாடி பழனிசாமி அறிந்தோ அறியாமலோ விழுந்து விட்டார். திருவள்ளூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் PV ரமணாவை ஆதரித்து மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் இரா அருண்குமார் தலைமையில் 5வது வார்டு பகுதியில் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தனர். முதல்வராக மீண்டும் பழனிசாமி வந்தால் முதல் கையெழுத்து 10,000 ரூபாய், 2வது கையெழுத்து மகளிர் உதவித்தொகை 2,000 ரூபாய், 3வது கையெழுத்து வீடுதோறும் ஃப்ரிட்ஜ், தாலிக்கு தங்கம், மகளிருக்கு இருசக்கர வாகனம், ஆண்களுக்கு இலவச பஸ் பயணம் என திட்டங்களை விளக்கி ஓட்டு கேட்டனர். 5வது வார்டு இணைச் செயலாளர் சீனிவாசன், கவுன்சிலர் அம்பிகா ராஜசேகர், வார்டு பிரதிநிதி ஜெயச்சந்திரன், பாரதிய ஜனதா கட்சியின் பிரமுகர்கள் ரகு, மகாராஜன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சர் முதல் கையெழுத்து ரூபாய் 10,000, 2வது கையெழுத்து மாதந்தோறும் பெண்களுக்கு 2,000 ரூபாய் உதவித்தொகையும், 3வது கையெழுத்தாக இலவசமாக ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும், இருசக்கர வழங்கப்படும். எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மண்ணின் மைந்தன் அண்ணன் DR ரமணாவுக்கு இரட்டை சின்னத்தை வாக்களித்து பெருவாரி வாக்குறுதி வர செய்யுமாறு உங்கள் தாழ்மை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எடப்பாடியார் முதலமைச்சரான உடனே முதல் கையெழுத்தாக 10,000 ரூபாயும், 2வது குடும்பத்திற்கு 2வது தவணையாக 2,000 ரூபாயும், மாதம் 2,000, 3வதாக ஃப்ரிட்ஜ் இலவசமாக வழங்கப்படும், அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். தாலிக்கு தங்கம். திருவள்ளூர் மண்ணின் மைந்தன் PV ரமணாவிற்கு இரட்டை சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதுகுளத்தூர் சட்டசபை தொகுதி தேர்தல் பறக்குப்படை அலுவலர் ராஜேஸ்வரன் தலைமையிலான குழுவினர் கன்னிராஜபுரம் போலீஸ் செக் போஸ்டில் நேற்றிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி ரோடு வழியாக மதுரை ஹார்விப்பட்டியைச் சேர்ந்த ராஜா என்பவர் வந்த காரை மறித்து சோதனை செய்தனர். காரில் 18 பெட்டிகளில் 9,47,22,868 ரூபாய் மதிப்பிலான தங்கம், வைரம், வெள்ளி ஆபரணங்கள் இருந்தன. அவரிடம் விசாரணை நடத்தியதில் மதுரையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான நகைகள் என்றும் ஆர்டரின் பேரில் நகை கடைகளுக்கு கொடுப்பதற்காக எடுத்துச் செல்வதாகவும் கூறினார்.
உரிய ஆவணங்கள் இல்லாததால் 9,47,22,868 ரூபாய் மதிப்பிலான தங்கம், வைரம், வெள்ளி ஆபரணங்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து ராமநாதபுரம் அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். மதுரை பெத்தானியாபுரத்தில் மேற்கு தொகுதி தேர்தல் கிளை அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு திறந்து வைத்தார். போதை ஆசாமிகளாம் பிடித்து போடப்படுவார்கள். இந்த திருட்டு ஆசாமிகள் கிரிமினல் பேர் வழியெல்லாம் அடுத்த மாநிலத்துக்கு ஓடி விடுவார்கள். ஏற்கனவே புரட்சி தலைவர் அம்மா ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழ்நாட்டை எந்த ஒரு கிரிமினலும் இல்லை, வெளி மாநிலங்களுக்கு சென்று விட்டார்கள். எனவே அது போன்ற ஒரு சூழ்நிலை தமிழக மக்களுக்கு இப்ப தேவை. அமைதி, தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம். இன்றைக்கு பால்படுத்துகின்ற போதை அந்த தள்ளாட்டத்திலிருந்து அவர்களை விடுவித்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் சாதனை படைப்பார். முதலமைச்சர் பொதுவா தோல்வி பயம் அவருக்கு வந்துருச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணிய ஒற்றுமை, தேசிய ஜனநாயக கூட்டணிய வலிமை, மக்கள் இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கும் போது இன்னைக்கு முதலமைச்சர் அப்படித்தான் பேசி ஆகணும். எப்ப அவர் பொருள் விற்கணும்ல, கடை விரிச்சிருக்காரு, கடையில பொருள் விற்கணும். அவர்னால கடந்த ஆட்சியில நாங்க ஊழல் செய்தோம், தவறு நடந்துச்சு, 10 ஆண்டுகள் மோசமான ஆட்சி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுதா? தேர்தல் நேரத்தில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி, ஏன்னா பாரதிய ஜனதா பாகிஸ்தானோட நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். இவங்க கூட்டணி குடிச்சா இனிக்கும், மந்திரி சேவையில இது பண்ணா இனிக்குது. நாங்க தோழமை கொண்டா, எங்க அண்ணன் தோழமை கொண்டா கசக்குது. இதுவே என்னன்னா, ஒரு தேர்தலில் ஒரு தலைவர் இப்படி பேசுறாருனால அவங்க தொண்டர்கள் சோர்ந்து போவார்கள். அவர் நினைக்கிறாரு சோர்ந்து போன தொண்டர்களை தட்டி எழுப்பலாம், சிறுபான்மை பிரிவு மக்களை இன்னைக்கு அவங்க வாக்குகளை வாங்கிடலாம் நினைக்கிறாரு. உறுதியாக நடக்கவே நடக்காது. அதே மாதிரி நான் கேட்கிறேன், இந்த தொகுதிக்கு நான் ஏதாவது குற்றம் குறை செய்திருக்கேனா? என்னால 10 ஆண்டுகளை ஏதாவது என்னை குற்றம் சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். 5 ஆண்டுகளை என்னுடைய பணி தொய்வாயிருக்கா? சட்டமன்றத்தில் குரலாக ஒழித்திருக்கேன், என் மேற்கு தொகுதிக்கு ஒழித்திருக்கேன், மதுரை மாநகருக்காக ஒழித்திருக்கேன். நல்ல வேட்பாளர் ஒரு மக்கள் என்ன நினைப்பாங்க? தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நல்லவனா வல்லவனா, கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபடாதவனா தான் பார்ப்பாங்க. என்னப்பா கேட்டுட்டு சும்மா இருக்கு, நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால முதலமைச்சர் வர்றத பத்தி எனக்கு கவலையே இல்லை. வந்தா வந்துட்டு நல்லா வரவேற்று. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதில் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இதுகுறித்து நயினார் நாகேந்திரன் நெல்லையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இல்லை, அதை பற்றி தெரியல. திமுகவுக்குள்ள அவங்க கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி கூட்டணி அவங்க எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தாலே பெரிய சலசலப்புக்கு மத்தியில் தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் சேர்ந்தாங்க. மாணிக்க தாகூர் ஒரு பக்கம், பிறகு காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர்கள் விருப்பமில்லாத காரணங்கள், அதுபோல் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் வெளியே வந்திருக்கிறார், அந்த தொகுதியிலும் வெளியே வந்திருக்காங்க. அது அவங்களுடைய கூட்டணியினுடைய சலசலப்பை காட்டுது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஒரு ஜீரோ தேர்தல் அறிக்கை. ஹீரோ தேர்தல் அறிக்கைன்னு சொன்னாங்க, அது ஒரு ஜீரோ தேர்தல் அறிக்கை. அது ஹீரோயின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அது ஹெராயின் தேர்தல் அறிக்கையாக தான் நான் பார்க்க முடியுது. தமிழ்நாடு முழுக்க கஞ்சா உற்பத்தியை, கஞ்சா பழக்க வழக்கத்தை உருவாக்கிய கட்சி திமுக கட்சி. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, மின்கட்டண மாதம் 2 முறை இருப்பதை ஒரு மாதம் எடுப்போம்னு சொன்னாங்க. எல்லாமே பொய்யான வாக்குறுதிகளை சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டு காலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. 2 வயது குழந்தை முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் பாலியல் பலாத்காரம், படுகொலைகள், அனைத்திற்கும் மது போதை பழக்க வழக்கங்கள் தான் காரணம். முழுக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்கு காரணம். வருகின்ற 23ஆம் தேதி அதற்கான பதில்கள் நிச்சயமாக வெளிவரும். கூட்டத்திற்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் ஒரு சினிமா நடிகர், அவ்வளவுதான். தேர்தல் முடிந்த பிறகு அதுக்கான விளக்கங்கள் தெரியும்.
மேலும் நாளை முதல் சாத்தூர் தொகுதியில் நயினார் நாகேந்திரன் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். தமிழகம் முழுவதும் NDA கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு மாநில முதல்வர்கள், அமைச்சர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளனர். மதுரை மாவட்ட தமிழ்நாடு பிராமண சமாஜம் சார்பில் பராபர தமிழாண்டு பஞ்சாங்க வெளியீட்டு விழா மதுரை SS காலனி சட்சங்கம் அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மதுரை மாவட்ட தலைவர் ரவி தலைமை வகித்தார். பராபவ ஆண்டு பஞ்சாங்கத்தை தமிழ்நாடு பிராமண சமாஜம் மாநில தலைவர் ஹரிஹர முத்தையர் வெளியிட்டார். முதல் பிரதியை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் மற்றும் தமிழ்நாடு பிராமண சமாஜம் மாநில இணை செயலாளர் நெல்லை பாலு பெற்றுக் கொண்டார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எங்களது தமிழ்நாடு பிராமண சமாஜம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அனைவருக்கும் 234 தொகுதிக்கும் எங்களது முழு ஆதரவை வழங்குகிறோம். 234 வேட்பாளர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட, மாநில கிளை நிர்வாகிகள் களப்பணியாற்றி அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு எங்களது செயற்குழு மற்றும் நிர்வாக குழு முடிவெடுத்துள்ளது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சமூகத்தில் பிற சமூகங்களைப் போலவே நியாயமான முன்னேற்ற நோக்குடைய மற்றும் அரசியலமைப்பு மதிப்புகளையும் கலாச்சார தொடர்ச்சியையும் மதிக்கும் ஆட்சி முறையை எதிர்பார்க்கிறது. நமது பிராமண சமூகத்தின் அடிப்படை நிலைப்பாடு தெளிவானது. தனிநபர், குறிப்பிட்ட சமூகத்தின் நலன்கள், பிராந்திய அரசியல் சிந்தனைகள் ஆகிய அனைத்தையும் விட தேசிய நலனே எப்போதும் முதன்மையானதாகும். ஒரு வலுவான நாடு மட்டுமே அதன் நிலையான முன்னேற்றத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும். அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி எல்லா வகையிலும் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. ஆகவே எங்களது பிராமண சமாஜம் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறோம். எங்க சமூகம் எல்லா கட்சியும் மதிக்கக்கூடிய ஒரு சமூகம். நாங்க யாரையுமே எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் எங்களை வெறுக்கிறார்கள். நாங்க அவர்களை வெறுக்கவில்லை. அவர்கள் தான் எங்களை வெறுக்கிறாங்க. எங்களை கேலி பண்றது, கிண்டல் பண்றது, நக்கல் பண்றது, சுவாமியை கிண்டல் பண்றது, கேலி பண்றது எல்லாம் அவங்க தான். நாங்க எந்த கட்சி, எங்கள் பிராமண சமுதாயமானது எல்லா மதத்தையும் எல்லா ஜாதியையும் போற்றுதலும் மதிப்பும் செய்யக்கூடிய ஒரு சமூகம். நாங்க எந்த கட்சிக்கு விரோதமான ஒரு சமூகம் அல்ல. ஆனால் அவர்கள் எங்களை மேற்கொண்டு துன்பப்படுத்தாங்க. அதை அவங்க கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கண்டிச்சா தானே நம்ம இருக்க முடியும். ஏதோ ஒரு பொறுப்பான ஆட்சிங்கிறது எல்லா சமூகத்துக்கும் எல்லா மதத்துக்கும் பொதுவானது. ஒரு சமுதாயத்தை கேலி கிண்டல் பண்ணும்போது அதை கண்டிக்காம விட்டால் அது என்ன அர்த்தம்? அதனாலதான் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுவாக ஆதரிக்கிறோம். நாங்க எந்த ஒரு கட்சிக்கு எதிரான சமூகம் அல்ல பிராமண சமூகம். பிரதிகளை எல்லிஸ் நகர், SS காலனி, தபால் தந்தி நகர், முத்துப்பட்டி, கோச்சடை உட்பட 13 தமிழ்நாடு பிராமண சமாஜம் கிளைகளின் தலைவர்கள் பெற்றுக் கொண்டனர். தமிழ்நாடு பிராமண சமாஜம் மாவட்ட செயலாளர் ஸ்ரீராமன் நன்றி கூறினார்.